வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த ஒரு நொடி, கண்ணிமைக்கும் நேரத்துல நடந்த கோர விபத்து, இரண்டு இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி மாணவன் பலி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் பக்கத்துல 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி இருக்கு. இதுல திருத்தணி கலைக்கல்லூரியில பொம்மராஜ்பேட்டையை சேர்ந்த துளசிராமன் அப்படின்றவரு பள்ளிப்பட்டு தாலுகா ஆபீஸ்க்கு தன்னுடைய ஆதார் கார்டை திருத்துறதுக்காக தன்னுடைய நண்பர் சந்தோஷ கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போதாங்க இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. 2 இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி இருக்கு. அண்ட் இதுல துளசிராமன் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. அவர் கூட அவருடைய நண்பர் சந்தோஷ் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. இதுல இன்னொரு மோட்டார் சைக்கிள்ல வந்த சதீஷ் அப்படின்றவரு படுகாயங்களோட அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காரு. இந்த சம்பவம் பத்தி இப்ப போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியலன்னா கால் சுத்தமா நடக்க முடியறது இல்ல, கால் மடங்கிடுது. தம்பியையும் தூக்கிட்டு பாப்பாவையும் கூட்டிட்டு வர முடியல. இங்கிருந்து நான் நடக்கிறக்கு 1/2 மணி நேரமா ஆயிடும். யாரும் உதவி கிடையாது. நான் தான் போயிட்டு நான் தான் கூட்டிட்டு வரணும். டாய்லெட்டுக்கும் அதே மாதிரி தானே, யாரும் கிடையாது. தம்பியை தூக்கிட்டு போறது ரொம்ப சிரமம். ஒரு பக்கம் கால் சாயறனால ரொம்ப சாயும். டாய்லெட் வசதி எங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்தே கிடையாதுண்ணா. டாய்லெட் வசதி வெளியே தான் போகணும். அவசரத்துக்கு ஓட முடியாது. என்னால நான் நடந்து போய் தான் கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகணும். வீட்டுக்கும் டாய்லெட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு 1/2 கிலோமீட்டர். இன்னைக்கு நான் சிவானி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். வாங்க போலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். வாங்க. ஹலோ, ஸ்கூல்ட்டு வந்தாச்சா? வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். போலாமா? போனோட வந்திருந்தப்ப ஒரு வண்டி வாங்கி தருமான்னு கேட்டிருந்தீங்களா? நீ கேட்ட மாதிரியே உங்களுக்கு புது வண்டி வாங்கியாச்சு. இதுதான் வண்டி. யாருமே செய்யாத உதவியை நீங்க செஞ்சிருக்கீங்க. யாருமே சப்போர்ட் இல்லாத ரொம்ப சந்தோஷம் தான். பசங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப நன்றி தான். இது பேட்டரி வண்டி. நீங்கள் சார்ஜ் போட்டால் மட்டும் போதும், பெட்ரோல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த வண்டிக்கு அந்த சாவி. இந்த வண்டி இனிமேல் உங்களோடது. ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி தான். ஹாப்பியாக இருக்கேன். நான் இருக்கேன். ஜாலியாக நீங்கள் வாட்டு சிவானியை ஸ்கூலுக்கு கூட்டு போகலாம். டயத்துக்கு போயிட்டு டயத்துக்கு கொடுக்கலாம். சிவானி நல்லா படிக்க வச்சா போதும். இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு உதவிய பண்ணதே இல்ல. நீங்க தானா செஞ்சிருக்கீங்கன்னு இந்த மாற்றுத்திறனாளி பெண் கண் கலங்கி இருக்காங்க. நல்லா இருக்கு.